லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சித்தார்த், சித்தார்த் ரெடியாப்பா? தாத்தா ரெடி ஆயிட்டோம். பொம்மி சீக்கிரம் வா. பாத்தியா தமன்னா, உன் வாய்க்கே சக்கரை தான் போடணும். எப்படி இவ்வளவு தெளிவா சொன்ன? அவளுக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும்? அந்த நம்பிக்கையில தான் சொன்ன. பரவாயில்ல, என்னோட நம்பிக்கைய அவ காப்பாத்திட்டா. யாரு யாருன்னு எல்லாரும் கேட்க போறாங்க பாரு. ஆமா ஆமா, பார்ட்டில இவ்ளோ கேவலமா இருந்தா யாருன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு அல்ட்ரா மாடர்ன் பார்ட்டில இப்படி வந்தா கேட்காமையா இருப்பாங்க? அட, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என் பேத்தியோட அழகுக்கு அவகிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க பாருங்க. மியூசியம் பீஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. சரிங்க தாத்தா, அப்போ நாங்க கிளம்புறோம். பாப்பா, பாய். சிதர், மிஸ் யூனிவர்ஸ் லெவலுக்கும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சா அதே பழைய பொம்மையாவே கூட்டிட்டு வந்திருக்கியே. தமனா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ அடிக்கடி ஒரு லிமிட்டை தாண்ட. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, என்னோட வேர்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன். ஆனா பார்ட்டில எல்லாரும் பொம்மைய பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்களே, அத நினைச்சு கவலைப்பட்டு நல்லதுக்காக தான் சொல்ல வந்தேன். பரவாயில்ல, விட்டுரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி எல்லாரும் கேவலப்படுத்துறாங்கன்னா? தமனா, this is none of your business. Just leave it. நீ வாயத் திறந்தாலே இங்கிலீஷ் தான் வருது. அங்க என்னடான்னா இவ வாயத் திறந்தாலே இங்கிலீஷ் சாகுது. நீ ரொம்ப பாவம் சித். நீ பரிதாபப்படுற நிலைமையில நான் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அழகுங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போதா? இப்ப கூட பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம அலட்டல பேசிட்டு போறான். இருக்கட்டும், அந்த பார்ட்டில வந்து அவமானப்பட்டாதான் அவன் திருந்துவான். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பதானே அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்க முடியும். போலாமா? என்ன வேம்பு சார், பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், சொல்ற பூமி இரு. வணக்கம் சார். நியூ கலெக்ஷன் சாரீஸ்லாம் நிறைய வந்திருக்கு. மேடம்க்கு சாரி தானே பாக்குறீங்க? சாரீஸ்லாம் இல்ல, வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்க்கணும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா? தோ அந்த செக்ஷன்ல போய் பாருங்க, நிறைய டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, தேங்க் யூ. வேம்பு சார், அந்த தமன்னா சொன்னதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக என்ன இப்படி கோமாளி மாதிரி ஆக்கி வேடிக்கை பார்க்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பூமி, சும்மா வேண்டாம் தகராறு பண்ணாத. உனக்கு எது நல்லா இருக்குமோ அதைத்தான் நான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் வேம்பு சார். உன்னை அசிங்கப்படுத்தி நான் வேடிக்கை பாப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஐயோ, அது இல்ல வேம்பு சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? கேப்பேன், ஆனா உள்ள ஆவனாவும் இல்ல. வா பூமி.
எஸ் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? யா, இவங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் வேணும். ஷூர் சார். மேடம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேம்பு சார், கண்டிப்பா போட்டே ஆகணுமா? நீ கண்டிப்பா போட்டே ஆகணும். வேம்பு சார், இதெல்லாம் நான் போட்டதே இல்ல வேம்பு சார். சொன்னா கேளுங்க, எனக்கு நல்லா இருக்காது வேம்பு சார். பொம்மி, உன்னை பத்தி நீயே ரொம்ப குறைவா எடை போட்டு வச்சிருக்க. அதனாலதான் நீ இப்படி பயந்துகிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கு நல்லா இருக்கும். சார், இதை எடுத்து கொடுங்க சார். அவங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா சூப்பரா இருக்கும். ஐயோ, இன்னைக்கு என் மானமே போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ எடுத்து போய் ட்ரை பண்ண. வேம்பு சார், இதை நான் கண்டிப்பா போட்டே ஆகணுமா? கண்டிப்பா போட்டே ஆகணும். இத போய் ட்ரை பண்ண. போ பூமி. மேடம், ட்ரையல் ரூம் அங்கதான் இருக்கு. நீங்க போய் ட்ரையல் பாருங்க. போ. பூமி போ. பூமி போட்டாச்சா? போட்டுட்டேன். ஆனா அப்புறம் என்ன, வெளியே வா. எனக்கு வெக்கமா இருக்கு வேம்பு சார். என்ன பூமி, நீ முதல்ல வெளியே வா. மாட்டேன். வான்னு சொல்றேன்ல. நான் வெளியே வந்தா என்ன பார்த்து நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. நான் தானே உன்னை கடைக்கு கூட்டு வந்தேன். நான் போய் உன்னை கிண்டல் பண்ணி சிரிப்பேனா? நான் சிரிக்கலாம் மாட்டேன். முதல்ல நீ வெளியே வா பூமி. இல்ல வேம்பு சார், வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, வேம்பு சார், ஏன் இழுத்தீங்க? இந்நேரம் நான் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் எதுக்கு இருக்கேன்? அத உன்னை புடிச்சிட்டேன்ல. சரி, கொஞ்சம் தள்ளி நில்லு. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சார், செம்மையா இருக்காங்க சார். இவங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மாத்தினா நல்லா இருக்கும். எது? ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ஜடையெல்லாம் மாத்தணுமா? அது எதுக்கு மாத்தணும்? ஏய், சொல்றேன், ஏன் அவசரப்படுற? வேம்பு சார், என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இப்ப அத மாத்து இத மாத்துன்னு சொல்றீங்க. நான் இதுக்கு தான் நேத்தே வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன அத கத்துக்கோ இத கத்துக்கோன்னு ஆட வச்சு ஏதேதோ இங்கிலீஷ்ல வேற எழுதி கொடுத்து இப்போ இதெல்லாம் வேற எனக்கு தேவையா? ஏன் வேம்பு சார் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளு பூமி, நிஜமாவே இது உனக்கு அழகா இருக்கு. வா கிளம்பலாம். வா. ஐயோ வேம்பு சார், என் புடவை எல்லாம் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, எடுத்துட்டு வா. சரி வா. வேம்பு சார், இந்த ஜடையெல்லாம் மாத்த வேண்டாமே, இப்படியே போலாம் வேம்பு சார். கேட்க மாட்டேன். நான் சொன்னது நீ கேளு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. அப்போ அடுத்து எங்க போறோம்? சொல்றேன், வா. ஐயோ புள்ளியாரப்பா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வாங்க சார். வேம்பு சார், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விடுங்க, நான் முதல்ல போறேன். அமைதியா இருக்கணும். சொல்றேன், அமைதியா இரு.
சார் வாங்க Yeah. சார் எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க இவளை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். வேம்பு சார் சொன்னா கேட்கணும். அவங்க கூட போ. உட்காருங்க சார். ம். சூப்பர் பூமி, ரொம்ப அழகா இருக்க. எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அங்க வந்து நான் வாயை திறந்தா மாட்டிப்பேனே. நீ எதுக்கு வாயை திறக்கணும்? உன்னை பார்த்தா மத்தவங்க எல்லாம் வாயடைச்சு போய் நிப்பாங்க. அப்படிதான் நீ இப்ப இருக்க. நிஜமாவே சொல்றேன். வேற ஏதோ ஒரு உடம்புக்குள்ள நான் பூந்துக்கிட்ட மாதிரியே இருக்கு. என்னை இப்ப பார்த்தா நான் நானாவே இல்ல வேம்பு சார். ஒழுங்கா தலைவாரி பூவும் பொட்டும் வச்சு மங்களகரமா போய் நின்னா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு இப்படி தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறவங்க மாதிரி என்ன மாத்தி வச்சிருக்கீங்களே வேம்பு சார். எதுவும் பேசக்கூடாது. வா போலாம். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், எங்க பார்லர்ல மாட்டி வைக்க உங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். யூ போத் லுக்ஸ் கிரேட், மேட் ஃபார் ஈச் அதர். யா ஷூர், வாங்க. Stamattina mi sono alzato, oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. ஆமா, நமக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. ஆனா இன்னும் அந்த சித்தார்த்தும் பொம்மியும் வந்து சேரலையே. அத்தை, சித்தார்த் நம்ம கிட்ட முறைச்சு பேசிட்டு கிளம்பிட்டான். ஆனா எப்படிரா பொம்மியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்துறதுன்னு வர வழி ஃபுல்லா யோசிச்சுட்டே வருவான். அதனாலதான் எங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமானதும் சத்தல்லாம உள்ள வந்து உட்காந்துடலான்னு நினைச்சு எங்கேயாவது பக்கத்து சந்தில காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம்பா, எங்கன்னு போய் தேடுவ? எங்க போனாலும் கடைசியில இங்க வந்து தானே சேரணும். பாத்துக்கலாம், விடு. வேம்பு சார், எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு வேம்பு சார். ஏய், இங்க பாரு, மறந்துடக்கூடாது. போனதுமே எல்லாருமே how are you தான் கேட்பாங்க. அதுக்கு நீ I am fineன்னு சொல்லு, புரியுதா? அப்புறம் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு thank you, wish you the sameன்னு சொல்லு. என்னது? wish you the sameன்னு சொல்லு. இல்லன்னா நீயும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிரு. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்க வேம்பு சார். சரி வா. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்து இறங்குவா பாருங்க. பட்டிக்காட்டான் முட்டாய் கடைய பார்த்தா மாதிரி ஆன்னு பாத்துக்கிட்டு எங்கெங்கயாவது தொப்பு கட்டின்னு தவறி விழ போறா. சித்தார்த் அவமானப்பட்டு பாதியிலேயே எகிர போறான். இதுதான் அத்தை நடக்கும். தமன்னா, அங்க பாரு. அது பொம்மி தானே? ஆமாமா, அது பொம்மியே தான். எப்படி தமன்னா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல அத்தை. இதுக்காக தான் வீட்ல இருந்து நேரத்துக்கு கிளம்பி போய் கடைக்கும் பார்லருக்கும் கூட்டிட்டு போயிருக்கான் போல.
Welcome. Hi, sir. Welcome, Mr. Siddharth. Nice to meet you. Nice to meet you. Hi, ma'am. How are you? ஃபைன் சார். Please take your seat. Enjoy your New Year party. Carry on. Yeah, sure. எப்படி வேம்பு சார், ஓகேவா? ஓகேவா, சூப்பர். இதே மாதிரி நீ சமாளிச்சா மட்டும் போதும். அவ்வளவுதான். ஹாய் சார். ஹே, ஹாய். இவங்க யாரு? This is my wife Bhumi. Wow, she is gorgeous. She is very nice. You look pretty. Thanks. தேங்க்ஸ். Happy New Year. ஹாப்பி நியூ இயர். Please come. Yeah, sure. வாங்க. என்ன தமனா இதெல்லாம்? அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன. இப்ப என்னடானா இப்படி இங்கிலீஷ்ல சகஜமா பேசுறா? இருக்கவே இருக்காதத்த. அவளுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. சித்தார்த் அவளுக்கு நல்ல வேப்பில் அடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் அவளால இங்கிலீஷ்ல பேச முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடையில ஏத்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி கேட்க போறாங்க. அவ அதுல கழண்டு காணாம போயிடுவா. ஒருவேளை அவ அதையும் தாண்டி வந்தான்னா இருக்கவே இருக்கு டான்ஸ் போட்டி. அதுல அவளால வெஸ்டர்ன் டான்ஸ் கண்டிப்பா ஆடவே முடியாது. நிச்சயமா சித்தார்த் அவமானப்பட்டு தலை குனிவான். அது நிச்சயம் நடந்தே தீரும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை. Welcome to everyone. Wish you happy New Year 2023. Happy New Year! இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்க வந்திருக்கிற தம்பதிகளுக்கு இடையே போட்டி நடக்க இருக்கு. அதுவும் 2 சுற்று போட்டி. ஒன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அவங்களுக்கு இடையிலான பர்சனல் கொஸ்டின் ரவுண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் என்னன்னா கப்பிள் டான்ஸ் ரவுண்ட். இந்த 2 போட்டியிலையும் ஜெயிக்கிற கப்பிள தி பெஸ்ட் கப்பிள செலக்ட் பண்ணி அவங்க தான் இன்னைக்கு நியூ இயர் கேக்க கட் பண்ண போறாங்க. வின் பண்ற தம்பதிக்கு பல சர்ப்ரைஸ் gift காத்துட்டு இருக்கு. Once again, wish you happy new year 2023. Hey! Happy new year! என்ன வேம்பு சார், ஏதோ போட்டி அது இதுன்னு சொல்றாங்க. ஹே, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன போட்டி எது வச்சாலும் அது பர்சனல் கொஸ்டின் ரவுண்ட். என்ன பத்தி உன்கிட்ட கேட்பாங்க, உன்னை பத்தி என்கிட்ட கேட்பாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த போட்டிய எல்லார் முன்னாலையும் பேசும்போது பயமால இருக்கும். இங்க பாரு பூமி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ அங்க போய் நின்னு பேசினாலே போதும். நாம ஜெயிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? இது உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைச்சுதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நீ ஹேண்டில் பண்ணிடுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பண்ணுவ பூமி. சரிங்க வேம்பு சார், நீங்க என்னவோ சொல்றீங்க, ஆனா எனக்கு பயமா தான் இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். மனோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாம தான் ஜெயிச்சு ஆகணும். அதெல்லாம் பண்ணிடலாம் தமன்னா, யூ டோன்ட் வரி, கலக்கிடலாம். பொம்மியே கலந்துக்கும் போது நீங்க 2 பேரும் நிச்சயம் ஜெயிக்க மாட்டீங்களா என்ன? சிறந்த கணவன் மனைவிக்கான போட்டியின் முதல் சுற்று இப்போ நடக்க போகுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட். கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்கான சுற்று இது. முதல் போட்டியாளர் மேடைக்கு வரலாம். கௌதம் and நிஷா தம்பதி வாங்க. யாரு சரியான விடை சொல்றாங்களோ அவங்க பக்கம் இருக்கிற பலூன் உடைக்கப்படும். ஒவ்வொரு பதிலுக்கும் பலூன் உடைக்கப்பட
அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்படி எந்த கப்பல் எல்லா பதிலும் சரியா சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியை குறைக்கிறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொருவருக்கும் சராசரியா 3 கேள்விகள் தரப்படும். அதுக்கு அவங்க விடைகள் எழுதணும். அந்த விடைகளை நான் சொல்லுவேன். அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல அதுக்கான மார்க் போடப்படும். ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, அடுத்த போட்டியாளர் சித்தார்த் பொம்மி.